ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐல வந்து லைவ் டெஸ்ட் வந்து கைட்லைன்ல விட்டுருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்னுடைய குவான்ட்ஸ் மட்டும் நான் எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 20 நிமிஷத்துலயே இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஏன்னா, நெறைய பேருக்கு குவான்ட்ஸ் மட்டும் தான். ஆனா ரீசனிங் ஒருத்தருக்கு ஒரு அப்ரோச் இருக்கும். ஸோ குவான்ட்ஸ் மட்டும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி டெஸ்ட்லாம் நான் போடலான்னு தான் பார்த்தேன். ஆனா போட முடியல. ஓகே. ஸோ ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே ஆகுது. சரி அப்போ நான் கரெக்ட்டா குவான்ட்ஸ் மட்டும் போட்டு சப்மிட் குடுத்துருவேன். ஏன்னா, இப்போ வந்து நமக்கு புது அப்டேட் வந்து மார்க்லாம் வந்து உடனே பார்த்துக்கலாம். ஸோ லைவ் டெஸ்ட்ல மார்க் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கலாம். ஸோ அதனால வந்து குவான்ட்ஸ் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகே. ஓகே. ஐம் ரெடி டு ஆமா. ஓகே. ஸோ பென்லாம் ஒர்க் ஆகுதா? ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னா, "தி கிவன் லைன் கிராஃப் ஷோஸ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன்" ஓகே 5 ஸ்கூல் இருக்கு. ஸோ டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் குடுத்துருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் தீஸ் 5 ஸ்கூல்ஸ் ஓகே. டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. ஆனா ஈச் ஸ்கூல் வந்து டீச்சிங் ஸ்டாஃப் வந்து மோர் தென் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஓகே ரைட்? ஓகே. இதோ இங்க குடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்கூல் இருக்கு. ஸோ ஏ, பி, சி, டி, இ ஓகே. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் குடுத்துருக்காங்களா? ஸோ 200, 250 அப்போ ஒரு லைனுக்கும் 10 அப்போ டோட்டல் என்ன வரும்? ஸோ 220னா ஸோ 440 வரும். 340னா ஸோ 680 வரும். 200னா 400 வரும். 170னா ஸோ 340 வரும். 280 ஸோ 280னா 560 வரும். ஸோ இங்க வந்து டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் 2 தனித்தனியா எடுத்துக்கலாம். ஸோ டிஃபரன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 40 ஸோ 40னா 480 ஸோ 240 ஸோ இங்க 180 200 கரெக்ட்டா? 2த்தையும் ஆட் பண்ணா 440 வரல. ஸோ இங்க வந்து 80 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 760 ஸோ 380 ஸோ இங்க 300 இங்க 50 டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ 225 ஸோ இங்க வந்து 175 ஸோ 2த்துக்கு டிஃபரன்ஸ் 50 இருக்கா? 50 இருக்கு. ஸோ 60 அப்ப இங்க 200 இங்க 140 ரைட்டு. இங்க வந்து 100 இருக்கு. ஸோ 660னா ஸோ இங்க 330 இங்க 210 100 டிஃபரன்ஸ்னா ஸோ 230 ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொஸ்டின் இன் ஸ்கூல்ஸ் ஏ அண்ட் டி தேர் ஆர் ஒன்லி 2 டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப் பி அண்ட் கியூ. ஸோ ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சிங் ஸ்டாஃப்ல 2ஆ பிரிக்கிறாங்க. ஸோ ஏ வந்து 240 அதுல வந்து பி, கியூன்னு 2 இருக்கு. ஸோ இது வந்து ஏ. ஸோ அடுத்து வந்து வேற என்ன ஸ்கூல்ஸ்? டி. ஸோ டினோட ஸ்கூல்ஸ் எவ்வளோ? டீச்சிங் வந்து ஸோ 200. ஸோ இதுல வந்து பி, கியூன்னு 2 இருக்கும். ஸோ த நம்பர் ஆஃப் பி டு கியூ டைப் ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப் இன் ஸ்கூல்ஸ் ஏ அண்ட் டி இஸ் 2:1 அண்ட் 3:3 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ 2:1னா அப்ப இங்க 160 வரும். ஸோ இங்க 80 வரும். ஸோ இங்க 5 பார்ட் வந்து 200னா அப்ப 40. ஸோ இங்க 80 இங்க 120 ரைட்டு. ஓகே. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பி டைப் ஆஃப் ஸ்டாச்சிங் இன் ஸ்கூல் ஏல பி டைப்பு அண்ட் கியூ டைப் இன் டி. அப்போ 2த்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 40 நைஸ். ஓகே. இஃப் த நம்பர் ஆஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் ஸ்கூல் கே ஸ்கூல் கே இருக்கு. நான் டீச்சிங் ஸ்டாஃப் பத்தி பேசுறாங்க. ஸோ 30% மோர் தென் தி ஸ்கூல் இ. ஸோ 30% என்ன வரும்? இதுல 69. ஸோ அப்ப 299. அந்த ரேஷியோ ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப் இன் ஸ்கூல் சி டூ கி. டீச்சிங் ஸ்டாஃப் இன் கே வந்து 6 பார்ட், சி வந்து 5 பார்ட். ஸோ 5 பார்ட்னா 45. ஸோ அப்ப 45னா 240 ஸோ 270. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப். 369 569 நைஸ். ஓகே. இஃப் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இன் ஸ்கூல் சி அண்ட் எஃப். ஸோ ஸ்கூல் சி அண்ட் எஃப்னோட ஆவரேஜ் வந்து இதுனா இப்போ 2x + 120 டோட்டலா. ஓகே. அந்த நம்பர் ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப் இன் ஸ்கூல் எஃப். ஸ்கூல் எஃப் பத்தி பேசுறாங்க. டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப். டீச்சிங் ஸ்டாஃப் இஸ் 20 மோர் தென் தட் ஆஃப் ஸ்கூல் பி. ஸ்கூல் பினா அப்ப 400. அண்ட் நம்பர் ஆஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் ஸ்கூல் எஃப் இஸ் 60% லெஸ் தென் தி ஸ்கூல் பி. ஸோ 60% லெஸ் தென் நமக்கு என்ன வரும்? 40% வருமா? ஸோ அப்போ 120யா? அப்போ 520. இதனோட டோட்டல் வந்து 520. அவன் என்ன இது டோட்டல் கண்டுபிடிச்சான்? எஃப் நோட டோட்டலும் சி நோட டோட்டலும். அப்போ இங்க 400 வருமா? ஸோ 920 800 ஸோ எக்ஸ் நோட வேல்யூ 400. ஓகே நைஸ். அடுத்து. ஓகே. தி ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் டு ஃபீமேல் ஸ்டாஃப் இன் ஸ்கூல் பி. ஸோ ஸ்கூல் பி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மேலா பிரிக்கலாம். ஸோ மேல், ஃபீமேல். ஸோ மேல், ஃபீமேல்னா மொத்தம் 17 பார்ட் இருக்கு. ஸோ 680னா 40. ஸோ 440 ஸோ 240 ஓகே. தி நம்பர் ஆஃப் மேல் டீச்சிங் ஸ்டாஃப் இன் ஸ்கூல் பி. மேல் டீச்சிங் ஸ்டாஃப். ஸோ இதுல வந்து டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க கரெக்ட்டா? ஓகே. இதுல டீச்சிங், நான் டீச்சிங் ரைட். ஓகே. தி நம்பர் ஆஃப் மேல் டீச்சிங் ஸ்டாஃப் இன் ஸ்கூல் பி இஸ் 20 மோர் தென் நம்பர் ஆஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் ஸ்கூல் டி. நான் டீச்சிங் ஸ்டாஃப் 140. ஸோ அப்ப இங்க 160னா இங்க 280 வருமா? அப்ப நான் டீச்சிங் வந்து நமக்கு மொத்தமா 380 ஸோ அப்ப இங்க 220 வருமா? ஸோ அப்ப இங்க 20. கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் ஸ்கூல் பி. ஸோ அப்ப 20. ஓகே. ஓகே. If the average number of non-teaching staff in school ABD. So school ABDE. Okay. So school ABDE ல non-teaching staff. So அப்போ ABDE 500 640 680
70 870 ஸோ 870 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 27.5. ஸோ அப்போ இது 4ஆல் அடித்தா 200 200 270னா 17.5யா 217. ஸோ அப்போ 217னா இதில் 190. ஸோ 190 ஒயினோட வேல்யூ 190னா அப்போ இங்கே 380 410 வருமா. ஃபைன் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஸ்டாஃப் இன் இது வந்து 400 என்னது 410னா 150 500 640 870 அப்போ 870னா 217. ஸோ 190 அப்போ 380. ஸோ 410 என்னது இது மேல் ஸ்டாஃபு அப்போ 150. நைஸ். ஓகே ஓகே இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 9னா 55. ஸோ 39. ஸோ இது ஒரு 15. இது ஒரு 37. ஸோ 52. இது ஒரு 63. இது ஒரு 2. ஸோ 65. ஸோ எல்லாமே 13 மல்டிபிள். ஸோ அப்போ 26 ஆட் ஆகும். ஸோ அப்போ 320. ஓகே ஓகே ஸோ இன்ட்டு 3 + 1 அப்படி யோசிக்கலாம். இன்ட்டு 2 + 9 இன்ட்டு 2 + 266 + 4. ஓகே இன்ட்டு 2 + 9. ஓகே ஸோ இன்ட்டு 2 + 4 இன்ட்டு 2 + 9 அப்படின்னா இங்கே வராது. இன்ட்டு 2 + 4 266 இன்ட்டு 2 + 9 எப்படி 10 வந்துச்சு. இன்ட்டு 2 + 4 + 9 அப்போ இன்ட்டு 2 + 4 ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் 58. ஓகே போடு காசா பணமா. ஓகே ஓகே 310 கரெக்டாக தான். இன்ட்டு 2 + 4. ஓகே இங்கே வந்து 4 ஆட் ஆயிருக்கு. இங்கே 8 ஆட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து 17 ஆட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து 42 ஆட் ஆயிருக்கு. ஸோ இங்கே 25 டிஃப்ரென்ஸு, இங்கே 9 டிஃப்ரென்ஸ், இங்கே 4 டிஃப்ரென்ஸ். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அப்போ 2 3 5ன்றது என்னது ப்ரைம் நம்பர். ஸோ அப்போது 49. அப்போ 91 ஆட் ஆயிருக்கும். ஸோ 91 167. நைஸ். ஓகே இங்கே எவ்வளோ ஆட் ஆயிருக்கு. ஸோ -100. ஸோ -200. ஸோ இது வந்து ஒரு 164. ஸோ இது ஒரு 34னா 360. ஸோ 134. ஸோ இங்கே வந்து 36 குறைஞ்சிருக்கு. 30 குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 190. 110. ஸோ அப்போ இங்கே 24 குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே 6 குறைஞ்சிருக்கு. 6 குறைஞ்சிருக்கு. ஸோ 6 குறைஞ்சினா 18. ஸோ 18 குறைஞ்சினா 92. ஸோ 92 குறைஞ்சிச்சுன்னா அப்போது இது ஒரு 16. சாரி 92னா அப்போ 92 எவ்வளோ ஆட் பண்ணும். இது ஒரு 116. இது ஒரு 8. ஸோ 124. நைஸ். ஓகே ஓகே ஸோ இன்ட்டு 2 + 46 + 3. ஸோ இன்ட்டு 3 இன்ட்டு 4 160. ஓகே இன்ட்டு 3 140. இன்ட்டு 3 + 4 இன்ட்டு 2 302 இன்ட்டு 2 + 5. அப்போ என்ன பண்ணுறாங்க. இன்ட்டு 2 + 1 இன்ட்டு 3 + 2 அப்படி. ஓ இன்ட்டு 2 + 1னா 6 7. நைஸ். அப்போ இன்ட்டு 3னா 21 23 கரெக்ட். ஓகே நைஸ். ஓகே ஸோ என்ன கொடுத்துருக்காங்க. The given pie chart shows a percentage distribution of total number of balls sold out of total number of balls sold by 5 given shops LM and OP. ஸோ 5 given shopsனுடைய டோட்டல் வந்து இங்கே பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே XYZ இங்கே என்ன க்ளூ XY மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்னோட வேல்யூ வந்து ஸோ டோட்டல் பை சார்ட்னோட வேல்யூ வந்து 6000. ஸோ அப்போ 6000னா என்னது. அப்போ இது 6000. ஆனால் நம்ம ஒய்னோட வேல்யூ எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிக்காமல் இது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னோட வேல்யூ வந்து 40 ரைட்டா. ஓகே ஸோ இப்போ y² - x² வேல்யூ வந்து 320 அப்படின்னா அப்போ இது x² + y² இது a + b ஹோல் ஸ்கொயர் எழுதுனா அப்போது x² + y² + 2xy is equal to 1600. ஓகே ஆனால் இது நம்ம ஓகே இப்போ y² அப்போது இது ஆட் பண்ணால் 2y². ஓகே ஓ மை காட். ஓகே 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 ஸோ இப்போ என்ன எழுதலாம்னா ஸோ இது வந்து a + b × a - b ஏன்னா a² - b² ஃபார்ம்ல கரெக்டாக. ஸோ y - x × y + x is equal to 320 கரெக்டாக. ஸோ x + y வேல்யூ 40னா அப்போ y - x வேல்யூ 8. ஸோ y - x வேல்யூ 8னா அப்போ நம்ம 2y வேல்யூ 48. அப்போ y வேல்யூ 24. நைஸ். y வேல்யூ 24னா x வேல்யூ 16 கரெக்டாக. அது 576லேருந்து 256 வருஷம். ஸோ 320 கரெக்ட் ரைட். நைஸ். அப்போது LMNOP கரெக்டாக. LMNOP தானே IMNOP LMNOP. ஓகே ஸோ இதெல்லாம் நமக்கு வேணாம். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ ஒய்னோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ எக்ஸ்னோட பர்சன்டேஜ் என்ன. ஸோ டோட்டல் வந்து நமக்கு 6000 கரெக்டாக. அப்போ டோட்டல் வந்து 6000. ஸோ 6000னா வந்து
16%னா 960 ரைட்டு. ஸோ Y பெர்சன்டேஜ்னா 24%, 20%னா 1200. ஸோ 4% ஒரு 240. ஸோ 1440. ஸோ Z பெர்சன்டேஜ் வந்து தெரியாது. ஸோ இது வந்து 40, 25, 30 இது ஒரு 40. ஸோ 80. அப்போ Zனோட வேல்யூ 20 ரைட். ஓகே. ஸோ அப்போ இது வந்து 24% கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 20%னா 1200, 15%னா 900, 25%னா 1500 ரைட். ஓகே. அதுக்கப்புறம் குடுக்கல. The total number of balls sold in O and M are 7A + 60 and 5B - 60. ஸோ ஓனோட பால்ஸ் எவ்வளோ 900. ஸோ அப்போ 900ல அந்த பக்கம் போச்சு 60%, 840. ஸோ ஏனோட வேல்யூ 120 ரைட். ரைட். அந்த 5B - 60 எது? M. 5B - 60 வந்து இது. ஸோ அப்போ வந்து அது பக்கம் போச்சுன்னா 1500. ஸோ Bனோட வேல்யூ 300. ஸோ கேள்வி என்னன்னா A + Bனோட வேல்யூ என்ன? ஸோ 420. 420. ஓகே. Okay, so if the total number of balls sold in Q and R is 25% more than and 10% less than that of M. So Q, R ரெண்டு balls இருக்கு. So Q வந்து 25% more than M. So Q வந்து 25% more than இதுல 25% எவ்வளோ 50% என்ன 720. அப்போ 25% 360. அப்போ 1700. ஸோ 1800. ஓகே. ஓகே. அண்ட் R is 10% less than that of N. அப்போ 10% என்ன வரும் 10% 120%. ஸோ 1080. ஸோ அப்போ இது 900, இது 540. ஸோ அப்போ 9 10s are 9 6 are. ஸோ அப்போ 5:3 ரைட். ரைட். ஓகே. ஓ! ஓ! நோ, நோ, நோ. இவ்வளோ பெருசுலாம் கேட்காதீங்க. ஓகே. ஸோ இஃப் பால்ஸ் சோல்ட் இன் எல் இஸ் எய்தர் பிளாஸ்டிக் ஆர் ரப்பர். ஸோ பிளாஸ்டிக் ஆர் ரப்பர். ஸோ பிளாஸ்டிக் இருக்கலாம், ரப்பர் இருக்கலாம். The 40% ஆஃப் பால்ஸ் ஆர் பிளாஸ்டிக். ஸோ 40%னா 360. ஸோ 384. ஸோ அப்போ ரப்பர் எவ்வளவா இருக்கும் 60% இருக்கும். ஸோ 540. ஸோ 576 கரெக்ட்டா? 800, 950, 960 ரைட். ஓகே. 75% ஆஃப் ரப்பர் பால்ஸ் ஆர் நான் டிஃபெக்டிவ். ஓகே. ஸோ இதில் 75% அப்போ நான் டிஃபெக்டிவ், டிஃபெக்டிவ் 2 கேட்டகரியா பிரியுது. 75% என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1/4 கண்டுபிடிச்சா 140. ஸோ 144. ஸோ 1/4 வந்து 144. அப்போ இது 3/4. அப்போ 144 × 3 என்ன வரும்? ஸோ 300, 420. ஸோ 420. ஸோ 432 வந்து நான் டிஃபெக்டிவ். அப்போ இதில் வந்து 144 வந்து டிஃபெக்டிவ் ரைட்டா? ஓகே. அந்த ரேஷியோ ஆஃப் ப்ளூ டு ரெட் டிஃபெக்டிவ். ஸோ ரெட் ப்ளூ ரெட். ஸோ ப்ளூ டு ரெட் டிஃபெக்டிவ் பால்ஸ் சோல்ட் இன் எல் இஸ் 7:5. ஸோ அப்போ 12 பார்ட்னா அப்போ 144 12. ஸோ அப்போ 84. ஸோ 60. தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் பால்ஸ் அண்ட் ரெட் பிளாஸ்டிக் பால்ஸ் அண்ட் ரெட் கலர் டிஃபெக்டிவ் ரப்பர் பால்ஸ் இன் எல். ஸோ அப்போ ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்தால் 324 இருக்கா? இருக்கு. நைஸ். ஃபஸ்ட்டு ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பால் சோல்ட் இன் O அண்ட் P இஸ் எய்தர் ஃபுட்பால் ஆர் கிரிக்கெட் பால். ஓகே. ஸோ அப்போ O, P. ஸோ இதில் வந்து ஃபுட்பால் இருக்கும், இல்லை கிரிக்கெட் பால் இருக்கும். ஃபுட்பால் இருக்கும், கிரிக்கெட் பால் இருக்கும். ஸோ ஓனோட டோட்டல் என்ன 900. Pனோட டோட்டல் என்ன 1500. ஓகே. நம்பர் ஆஃப் ஃபுட்பால் சோல்ட் இன் P இஸ் 900. ஸோ நம்பர் ஆஃப் ஃபுட்பால் சோல்ட் இன் P இஸ் 900 மோர் தென் கிரிக்கெட் பால் சோல்டு. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் வச்சா இங்கே X + 900 ரைட்டா? ஓகே. அண்ட் த்ரைஸ் ஆஃப் எதை த்ரைஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபுட்பால் சோல்ட் இன் P இஸ் த்ரைஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் கிரிக்கெட் பால்ஸ் இன் சோல்ட் இன் O. ஸோ அப்போ இதனுடைய த்ரைஸ் தான் இது. அப்போ நான் இங்கே X + 900 இல்லாமல் இங்கே X + 900 இங்கே X - 900 இங்கே 3x. அப்போ இங்கே X/3 தான் வரும். அப்போ இங்கே 3x எடுத்தால் இங்கே 3x. ஸோ இதோட 900 கம்மியா எல்லா கணக்கு தான். அப்போ இங்கே X. அப்போ சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே. 4x - 900 = 900. அப்போ Xனோட வேல்யூ 440. ஸோ கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபுட்பால் சோல்ட் இன் O. ஸோ ஃபுட்பால் சோல்ட் இன் O என்ன? ஸோ 3 × 440. ஸோ அப்போ 1200, 1350. ஃபுட்பால் சோல்ட் இன் O. ஸோ ஃபுட்பால் சோல்ட் ஓகே. ஃபுட்பால் சோல்ட் இன் O வந்து 450. ஓகே. நைஸ். அடுத்து ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபுட்பால்ஸ், கிரிக்கெட் பால்ஸ் அண்ட் வாலிபால் சோல்ட் இன் N இஸ். ஸோ Nல வந்து ஃபுட்பாலு, கிரிக்கெட் பாலு, வாலிபாலு. ஸோ 13 ஒரு 7 20. ஸோ 20னா 60. ஸோ அப்போ 300. ஸோ 480. ஸோ 60னா ஸோ 420. ஸோ 900, 1200 கரெக்ட். ஓகே. ஃபுட்பால், கிரிக்கெட் பால் அண்ட் வாலிபால். ஸோ ஃபுட்பால், கிரிக்கெட் பால், வாலிபால் வந்து QSQR. ஓகே. ஸோ SQR. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ 8S என்ன வரும்? ஸோ 2400 ரைட்டு. 5Q என்ன வரும்? 2000, 2400 ரைட்டு. ஓகே. 10R என்ன வரும்? 4200. ஸோ 4800, 4200 + 600 கரெக்டா? ஓகே. இருக்கு. 4800, 4000 ஓகே கரெக்ட். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? 3% ABC purchased X quantity of rice and Y quantity of wheat. ஓகே. ஓகே. ABC 3%. ஓகே. ஸோ ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வாங்கின ரைஸ்னுடைய குவான்டிட்டி வந்து எக்ஸு, வீட்னோட குவான்டிட்டி வந்து ஒய். 3 people டிவைடு ரேஷியோ இந்த ரேஸ் ஆஃப். அப்போது எக்ஸ் லேட்டஸ்ட் கன்சிடர் ரைஸ் வந்து 9, 16. ஸோ 16னா ஸோ 16A. ஸோ இப்போ 5A, 4A, 7A. அந்த ரேஷியோ ஆஃப் வீட் இந்த ஓகே 10, 21. ஸோ 21B. அப்போது 3B, 11B, 7B. குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் ரிசீவ்டு பை த பர்சன் B. ஸோ ரைஸ் வந்து இது. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 9. அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் வீட் அண்ட் ரிசீவ்டு பை A and C இஸ் 28. ஸோ A and C இஸ் 28. ஸோ அப்போ 8 பார்ட்னோட
4 பார்ட்னோட வேல்யூ வந்து 28. ஸோ அப்போ பினோட வேல்யூ வந்து 7. ஸோ கேள்வி என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்னோட வேல்யூ. ஸோ ஏனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 90, 44, 144. ஸோ 147. ஸோ அப்போ 310, ஸோ 280, 291. நைஸ். ஓகே, a train can cross a pole and platform in 320 மீட்டர். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து 320 மீட்டர். ஸோ போல் வந்து 11 செகண்ட்ஸ்னா இது ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன 16 செகண்ட்ஸ். ஸோ 320 மீட்டர்னா அப்போ 20 மீட்டர் பர் செகண்ட் ட்ரெயினோட லென்த். அப்போ 20 மீட்டர் பர் செகண்ட்னா 11 செகண்ட். ஸோ அப்போ 220 மீட்டர் வந்து ட்ரெயினோட லென்த். ஓகே ரைட்டு. ட்ரெயின் பி கேன் கிராஸ் அப்போ 220 ப்ளஸ் கியூ. ஸோ ட்ரெயின் கியூ வந்து கிராஸ் பண்ணுது மூவிங் இன் ஆப்போசிட் டேரக்ஷன். அப்போ இதோட ஸ்பீட் என்ன 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 9 செகண்ட்ஸ். ஸோ கியூனோட ஸ்பீட் இது. ஓகே, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் கியூ. ஓகே, இஃப் இட்ஸ் லென்த் இஸ் கியூனோட ஸ்பீட் தெரியணும். இஃப் இட்ஸ் லென்த் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 30 மீட்டர் லெஸ் தட் ஆஃப் ட்ரெயின் பி. ஸோ இது வந்து 220னா அப்போ இது 35 போச்சுன்னா 20 ஒரு 15னா 185. ஸோ 185னா 405 டிவைடட் பை 20 ப்ளஸ் குவான்டிட்டி சாரி கியூனோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ 9 4 36 45. ஸோ 45. ஸோ கியூனோட ஸ்பீட் வந்து 25 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர் கேட்டிருக்காங்க. ஸோ 25 இன்ட்டு 18 டிவைடட் பை 5. ஸோ 5 5 8 90. நைஸ். ஓகே, a vessel contains A liters of milk and B liters of water. So okay, a vessel contains A liters of milk and milk on the A liters and water on the B liters. Okay, if 2B by 3 liters of milk, so this milk is water. So 2B by 3 liters of milk and A by 4 liters of water is added to the vessel. Then the ratio of milk to water. So milk on the A plus 2B by 3 divided by B plus A by 4 is equal to 3 divided by 2. So this cash multiply பண்ணா 2A plus 4B by 3 is equal to 3B plus 3A divided by 4. கரெக்டா? ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 8A அப்போ 5A divided by 4. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 9B அப்போ 5B divided by 3. ஸோ 5 cancel. A by B is equal to 4 by 3. ரைட்டு. ஓகே, the initial quantity of mixture if the difference between A and B is okay, ஒரு பார்ட்னோட வேல்யூ 20. அப்போ 20னா 80. அப்போ 20னா 60. ஸோ அப்போ 140. ரைட்டா? ரைட். ஓகே, ஸோ B can work alone in X days. So okay, A can work alone in 5X by 4 days. C can work alone in 5X by 6 days. இப்போ என்ன பண்ணணும், மேலே இருக்க வேல்யூகள் கெல்சியம் எடுக்கணும். ஸோ 5X வந்து டோட்டல். ஸோ என்னோட எஃபிஷியன்சி 5, என்னோட எஃபிஷியன்சி 4, என்னோட எஃபிஷியன்சி 6. ரைட்டு. ஓகே, the time taken by ABC together to complete the work in. Okay, the ABC is okay. So ABC together அப்போ 5X வந்து டோட்டல் ஒர்க்கு. ஸோ 10 9 ஸோ 15. ஸோ என்னோட எஃபிஷியன்சி வந்து 15. ஸோ இஸ் 5 days more than 1/4 ஆஃப் தி B alone to complete the work. B alone complete பண்ண எவ்வளோ ஆகும்? 5X by 5னா ஸோ X days ஆகும். ஸோ இதில் வந்து 1/4 அப்போ X by 4. அதோட 5 டேஸ் அதிகம். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணால் 3. ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4X minus 3X. ஸோ X by 12 is equal to 5. ஸோ Xனோட வேல்யூ 60. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 300 வந்து டோட்டல் ஒர்க்கு. B alone to complete the work. ஓகே, இல்லை A and C together to complete the work. A and C நோட எஃபிஷியன்சி என்ன 10. ஸோ ஆன்சர் 30. ஓகே ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த upstream speed of boat is 20 km per hour. ஓகே, downstream minus upstream divided by 2 is equal to steam speed. ஓகே, ரெண்டு மைனஸ் பண்ணால் அப்போ 10 km per hour. அப்போ ஸ்டீமோட வேல்யூ வந்து 10 km per hour. ஓகே, டைம் டேக்கன் பை போட் D km upstream. ஸோ let us consider the speed of boat is X. ஓகே, அப்போ X minus 10 upstream தான் போகுது ப்ளஸ் D plus 40 km downstream. Downstream என்ன வரும்? X plus 10 is equal to 19 hours. ஓகே ரைட்டு. The speed of the steam is increased by 100%. அப்போ ஸ்டீம் ஆல்ரெடி இருக்கிறது வந்து 10. அப்போ புதுசாக வந்து 20 ஸ்டீம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த then the boat takes 10 hours to cover 500 km downstream. அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா டவுன்ஸ்ட்ரீம் வந்து புது டவுன்ஸ்ட்ரீம். அப்போ X plus 20 is equal to 10. கரெக்டாக? அப்போ 10 தானே? 10. ஸோ அப்போ 50. அப்போ Xனோட வேல்யூ 30. ஸோ Xனோட வேல்யூ 30 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் D by 20 plus D plus 40 divided by 30னா ஸோ 40 is equal to 90. ஸோ இது கேல்சியம் எடுத்தால் 2. அப்போ 2 மட்டில் பண்ணால் 2D. அப்போ இது ஆட் பண்ணால் 3D. ஸோ 3D plus 10 is 40. 3D plus 40 is equal to 40 வரும். ஸோ அப்போ இங்கே 760 வருமா? அப்போ 720. ஸோ Dனோட வேல்யூ 240. ரைட். Okay, an article is sold at a profit of 1912.5 at 12% profit on its cost price. அப்போ 1912.5 வந்து 9 பார்ட். ஸோ 8 பார்ட் கண்டுபிடிச்சா வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 9 2 18. ஸோ 11 இருக்கும். 9 9 22 இருக்கும். ஸோ 22னா 4.5 2.5. ஸோ 2 தான் வந்து 22. ஸோ 8 2 16. ஸோ 1600. ஸோ 8 12 96 8 4. ஸோ அப்போ 100. ஸோ 1700 வந்து காஸ்ட் ப்ரைஸ். ரைட்டா? If the article is marked up by rupees 300. ஸோ அப்போ 2000 வந்து மார்க் ப்ரைஸ். ஓகே ரைட். அண்ட் 4.8% டிஸ்கவுண்ட் ஆன் மார்க் ப்ரைஸ். அப்போ 96 டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 1904 வந்து செல்லிங் ப்ரைஸ். ஃபைன் த வாட் வுட் ஹவ் பீன் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். எவ்வளோ ப்ராஃபிட்? 204. எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்? 1700. ஸோ இந்த 2 0 2 0 கேன்சல். 17 1 17 34 இருக்கும். ஸோ 12%. ரைட். ஓகே, if the difference between compound interest and simple interest issued on rupees X ரெண்டுத்துக்கு சேம் தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் 2 years is 108. ஸோ 15%னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 30, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 32.25. அப்போ 2.25% is equal to 108. ஸோ 2.25 எப்படி எழுதலாம்? 9/14 எழுதலாமா? ஏன்னா 14 2.5 9/400 எழுதலாம். 9/400 தான் 400
ஓகே. ஈக்குவல் டூ 108. ஸோ இது பண்ணிட்டோம்னா 12. ஸோ அப்போ 4800 வந்து எக்ஸ்னோட வேல்யூ. ரைட்டா? ரைட். அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் ஒய். ஸோ ஒய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 5%. 5% எவ்வளோ வரும்? 0.25% வரும். ஈக்குவல் டு 8. 25% 1/4. 2.5 1/40. ஸோ 1/400. அப்போ 3200 வந்து ஒய்னோட வேல்யூ. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ருபீஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன வரும்? ஓகே 4800. ஸோ 3200. ஸோ 8000. ஸோ 8000 வந்து 25% 50%. 50% என்ன வரும்? 4000. ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ பிக்யூஆர் டி மந்த்ஸ் ரேஷியோ பயணம் கொடுத்துருக்கான். ஓகே வால்யூம் ஆஃப் கியூப் இதுதான் போட்டான். ஓகே வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் 4096. அப்படின்னா ஒரு ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 4096. எதனோட கியூப்னு தெரியாது. 30 × 40 196 14 தெரியலையே. 256 × 16 16 4000. ஓகே. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 16. ஓகே முடிஞ்சிட்டேன். ஓகே பாய். இது 97.5%. ஓகே இதை போட்டிருக்கலாம் போல. நோ நோ அவரே நம்பர் ஆஃப் ஏபிசி. நோ ரீசனிங் வந்து நான் போடலை. 9% டி அண்ட் லிவிங் ஆன் த 9 டிஃப்ரெண்ட் ப்ளோஸ் ஆஃப் 7. சப்மிட். ஸோ இப்பயே மார்க் காட்டுறது தான் ஒரு அட்வான்டேஜ். ஸோ அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். வியூ ரிசல்ட். ஓகே ஒரு கேள்வி தப்பு. அது என்ன கேள்வி தப்புன்னு எனக்கு தெரில. கீழே கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஓகே தேங்க்யூ.